வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒரு வயசான தாத்தா இருக்கார். கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். ஆனால் ஆள் இன்னும் திடகாத்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கார். அவர் எப்படின்னா, யார்கிட்ட பேசுகிறாரோ, யார்கிட்ட பழகிறாரோ அதற்கேற்ப தன் இயல்பை மாற்றிக்கிடுவார். இப்போது சின்ன குழந்தைகிட்ட பேசுகிறதா இருந்தால் அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவார். இளைஞர்கள்கிட்ட பேசும்போது அவங்க இப்போ என்ன சொற்களை பயன்படுத்துகிறார்களோ அந்த சொற்களை பயன்படுத்தி பேசுவார். கணினி, செயற்கை நுண்ணறிவு, அலைபேசி இது பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட விளக்கமாக விவாதிப்பார். நடுத்தர வயசுக்காரங்கக்கிட்ட அவங்களுடைய பிரச்சனைகள், அலுவலக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வழி சொல்லுவார். 60 வயதை தாண்டின வயசானவங்க கிட்ட பேசும்போது இலக்கியங்கள், பக்தி நூல்கள் இது பற்றியெல்லாம் பேசுவார். அவர் எப்படி இப்படி அனைத்தும் தெரிந்த ஆல்ரவுண்டராக இருக்காருன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்பனே, அதுதான் அறிவின் ஆற்றல். அப்போதைக்கு உலகப்போக்கு எப்படி இருக்கிறதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரித்து உலக மக்களுடன் ஒட்டி நடந்து கொள்வதுதான் சிறந்த அறிவுடைமை. இதைத்தான் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு அறிவுடைமை அதிகாரத்தில் 426வது குறளாக எழுதி வச்சேன். அருமையாக சொல்லிட்டீங்க வள்ளுவரே. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலக நடப்பை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப விஷயங்களை தெரிந்து கொண்டு உலகத்தோடு ஒட்டி ஒழுகுவதுதான் சிறந்த அறிவுடைமை அப்படிங்கிறத அருமையாக புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.